ஓம் சாந்தி 27/1/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக சஜ்ஜன் உங்களுக்கு ஞானம் யோகம் என்ற முதல் தரமான மிகச்சிறந்த உணவு பரிமாறுகின்றார். ஆன்மீக மருத்துவர் உங்களுக்கு ஞானம் யோகம் என்ற முதல் தரமான மிகச்சிறந்த உணவை பரிமாறுகின்றார். இந்த ஆன்மீக உணவை மட்டுமே ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு உபசரிப்பு செய்து கொண்டே இருங்கள். கேள்வி: உலக ராஜ்ய பாக்கியம் அடைவதற்காக எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டும்? எந்த பழக்கத்தை உறுதியாக உருவாக்கி கொள்ள வேண்டும்? உலக ராஜ்ய பாக்கியம் அடைவதற்காக எத்தகைய முயற்சி செய்ய வேண்டும்? எந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை உறுதியாக உருவாக்கி கொள்ள வேண்டும்? பதில்: ஞானம் என்ற மூன்றாவது கண் மூலம் அழிவற்ற சிம்மாசனதாரி ஆத்மா சகோதரரை பார்க்கும் பயிற்சி செய்யுங்கள். இப்படி ஆத்மா சகோதரர் இதை பார்க்கக்கூடிய முயற்சி செய்யுங்கள். சகோதரன் பாயி என்று புரிந்து கொண்டு அனைவருக்கும் ஞானத்தை கொடுங்கள். முதலில் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பிறகு சகோதரர்களுக்கு புரிய வையுங்கள். இந்த பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் உலக ராஜ்ய பாக்கியம் கிடைத்துவிடும். இந்த பழக்கத்தின் மூலம்தான் சரீர உணர்வு நீங்கிவிடும். மாயையின் புயல் அல்லது கெட்ட எண்ணங்களும் வராது. மற்றவர்களுக்கும் ஞான அம்பும் நன்றாக பதியும். ஓம் சாந்தி. இங்கு நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு நாயகனுக்கு பல பிறவிகளுக்கு நாயகிகளாக இருக்கிறீர்கள். தந்தை உங்களுக்கு நாயகியாக ஆவது கிடையாது. அவர் எப்பொழுதுமே நாயகன்தான். அந்த நாயகன் வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் அவரை நினைவு செய்து வந்தீர்கள். எப்பொழுது அதிக துக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அதிகமாக நினைவு செய்கிறீர்கள். அதனால்தான் துக்கம் வரும்போது அனைவரும் நினைக்கின்றனர். சுகமாக இருக்கும்போது யாரும் நினைப்பதில்லை என்று பாடப்பட்டிருக்கிறது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, தன்னை சோதனை செய்து பாருங்கள். நான் உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதியானவனா? ஆன்மீக சேவை செய்கிறேனா என்று தன்னை பாருங்கள். ஏனெனில் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, சேவாதாரியாகுங்கள், பின்பற்றுங்கள். நான் வந்திருப்பதே சேவைக்காகத்தான். தினமும் சேவை செய்கிறேன். அதற்காகத்தான் இந்த ரதத்தை எடுத்திருக்கிறேன். இவரது ரதம் நோய்வாய்ப்படும் பொழுது நான் இவர் மூலம் முரளி எழுதுகிறேன். வாயினால் கூற முடியாது எனும்போது நான் எழுதிவிடுகிறேன். அதாவது குழந்தைகள் முரளியை தவறவிடக்கூடாது. ஆக நானும் சேவையில் இருக்கிறேன் அல்லவா? இது ஆன்மீக சேவையாகும். தந்தை புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, சதா மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீர்கள் எனில் மன்மனா பவ. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆத்மாவை பாருங்கள். சகோதரர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுங்கள். யோகா செய்ய வைக்கும் பொழுதும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சகோதரர்களை பார்க்கும் பொழுது நன்றாக சேவை நடைபெறும். ஆத்மா அபிமானி ஆவதற்காக இந்த ஞானம் ஒரே ஒரு முறைதான் குழந்தைகளாகி உங்களுக்கு கிடைக்கிறது. இது எவ்வளவு அதிசயமான ஞானமாகும்! பாபா அதிசயமானவர் எனில் பாபாவின் ஞானமும் அதிசயமானதாகும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவிற்கு ஞானத்தை கொடுங்கள். மூன்றாவது கண் மூலம் சகோதரர்களை பாருங்கள். இதுதான் உயர்ந்த முயற்சியாகும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எவ்வாறு தந்தை குழந்தைகளுக்கு ஆன்மீக சேவை செய்ய வந்திருக்கிறாரோ அதே போன்று தந்தையை பின்பற்றி
ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். தந்தையின் கட்டளைப்படி நடந்து மகிழ்ச்சி என்ற சத்தான உணவை சாப்பிட வேண்டும் மற்றும் பரிமாற வேண்டும். இரண்டாவது, யாராவது தலைகீழான விஷயங்களை பேசினால் அமைதியாக இருங்கள். வாய் மூலம் எதுவும் பேசிவிடக்கூடாது. பொறுத்து கொள்ள வேண்டும். வரதானம்: உறுதித்தன்மையின் சக்தியினால் மனம் புத்தியை இருக்கையில் அமர வைக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. உறுதித்தன்மையின் சக்தியினால் மனம் புத்தியை இருக்கையில் அமர வைக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. விளக்கம்: குழந்தைகளுக்கு தந்தையின் மீது அன்பு இருக்கிறது. ஆகையினால் நினைவில் சக்திசாலியாகி அமர்வதற்கான, நடப்பதற்கான, சேவை செய்வதற்கான கவனம் அதிகமாக கொடுக்கின்றான். ஆனால் மனதில் ஒருவேளை முழுமையான கட்டுப்பாடு இல்லை, மனம் ஒழுங்காக இல்லை என்றால் சிறிது நேரத்திற்கு நன்றாக அமர்வார்கள். பிறகு ஆட அசைய ஆரம்பித்து விடுகின்றார்கள். சில நேரம் செட் ஆகின்றார்கள், சில நேரம் அப்செட் ஆகின்றார்கள். ஆனால் ஏகாகிரதா மற்றும் உறுதித்தன்மையின் சக்தியினால், அதாவது மனம் புத்தியினுடைய ஒருமுகப்படுத்துவது மற்றும் திடத்தன்மையினுடைய சக்தியினால் மனம் புத்தியை ஏக்ர ஸ்திதி என்ற இருக்கையில், ஒரே சீரான மனநிலை என்ற இருக்கையில் செட் செய்து விடுங்கள். அப்பொழுது சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். இன்றைய ஸ்லோகன்: சக்திகள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்தினீர்கள் என்றால் மிக நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படும். சக்திகள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்தினீர்கள் என்றால் மிக நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படும். இன்றைய அவ்யக்த இஷாரா: இப்பொழுது ஒவ்வொரு பிராமணரும் பிரம்ம பாபாவிற்கு சமமாக சைத்தன்ய சித்திரம் ஆக வேண்டும். பாபா இந்த கடைசி நேரத்தில் ஒவ்வொரு பிராமண குழந்தையும், அவங்க புதுசாக இருக்கலாம், பழசாக இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தில் பிரம்மா பாபாவை போல சைத்தன்யமான ஒரு சித்திரம் ஆக வேண்டும். லைட் மற்றும் மைட் ஹவுஸின் கண்காட்சியாக ஆக வேண்டும். சங்கல்ப சக்தியை பற்றிய, அமைதியை பற்றிய சொற்பொழிவை தயார் செய்து கர்மாத்தித் டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையில் வரதானி மூர்த்தியாக நடிக்க வேண்டும். எவ்வளோ நல்ல விஷயத்தை பாபா புரிய வைக்கிறாரு. சங்கல்ப சக்தியை பற்றியும் அமைதியை பற்றிய சொற்பொழிவை தயார் செய்து கர்மாத்தீத் டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையில் வரதானி மூர்த்தியாக நடிக்க வேண்டும். அப்பொழுதே முழுமைத்தன்மை அருகாமையில் வரும். அந்த கர்மாத்தீத் நிலையின் ஆதாரத்தில் யாருக்காக என்ன சங்கல்பம் செய்தாலும் அந்த சங்கல்பம் அவர்களை சென்றடையும். இப்படி உங்களுடைய முழுமைத்தன்மையினுடைய ஒரு அருகாமையில் வரும் பொழுது பாபா சொல்கிறாரு, கர்மாத்தீத் நிலையினுடைய ஆதாரத்தில் யாருக்காகவாவது எத்தகைய சங்கல்பம் செய்தாலும் அந்த சங்கல்பம் அவர்களை சென்றடையும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய்
மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.